வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். தையல் பாடம் 42 இன்றைய பாடத்தில் நம்ம பார்க்க போகிறது ஒரு வயது குழந்தைக்கு மாடலாக ஈஸியாக எப்படி ஃப்ராக் தைக்கிறது என்று நாம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளே ஃப்ராக் தைப்பதனால நமக்கு ரொம்ப விலை கம்மி செலவு தான் ஆகும். அதே ஃப்ராக் மாடலை நீங்கள் கடையில் வாங்கும்போது அதிக விலை கொடுத்து வாங்குறதா இருக்கும். நம்ம துணி குவாலிட்டி பார்த்து குழந்தைகளுக்கு பியூர் காட்டன் இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் ஃப்ராக் தைக்க பயன்படுத்திக்கோங்க. நான் இந்த 1 மீட்டர் கிளாத்தை ரெண்டாக நான் மடித்து போட்டிருக்கேங்க. ரெண்டாக மடிச்சிருக்கேன். ரெண்டாக மடிச்சிட்டோம். நமக்கு முன்பக்கம் பின்பக்கம் இந்த ஃபோல்டு இருக்கு இல்லைங்களா, இந்த பார்டர் எனக்கு கீழே வர மாதிரி வேணும். இப்படி நான் ஃபோல்டை மேலே வச்சுட்டு இன்ச் டேப்பில் எவ்வளோ இருக்குன்னு நம்ம இப்படி மெஷர் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 27 இருக்கும் இன்ச் டேப்பில். 27னா 13 வரும் சென்டர் பாயிண்ட்டும். நம்ம சென்டர் பாயிண்ட் 13 எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படி இல்லைன்னா கூட இப்படி ரெண்டாக கூட நீங்கள் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அந்த சென்டர் பாயிண்ட்டை நமக்கு இப்படி எடுத்துக்கோங்க. ரெண்டாக துணியை இப்படி எடுத்து ரெண்டாக மடித்து இந்த சென்டர் பாயிண்ட்டை நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. இல்லை இன்ச் டேப்பில் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இதுதான் சென்டர் பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டை நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்படி 1 இன்ச்சு, இங்கே 1 இன்ச்சு கிளாத்து, அதே மாதிரி ஒரு மடிப்பு இங்கே 1/2 இன்ச்சஸுக்கு 1 இன்ச்சஸ் வித்து 1/2 இன்ச்சஸ் உள்ளே மடிக்கிற துணி. இதே மாதிரி 1/2 இன்ச்சஸ் கிளாத்து 1 இன்ச்சஸ் வித்தில் இப்படி மடித்து எடுத்துக்கோங்க. இப்படி மடிச்சுக்கோங்க. அயன் பாக்ஸ் வச்சு நம்ம இது காட்டன் தான், அதனால நல்லா உட்காரும். இதை இங்கே இப்படி இருக்கு இல்லைங்களா, இந்த மார்க் பண்ணதை இப்படியே திருப்பிக்கோங்க. இங்கே நம்ம வச்சுருக்கோம். இது சிங்கிள் பீஸ் தான், டபுள் பீஸ் கிடையாது. சிங்கிள் பீஸ் ஃப்ராக் தான் நம்ம இப்போ தைக்க போகிறோம். கிடையாது, சிங்கிள் பீஸ் ஃப்ராக் தான் நம்ம இப்போ தைக்க போகிறோம். குழந்தைக்கு பேக் ஷோல்டர் அகலம் 5.5 வைக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் 2.5 இன்ச்சஸ் 2.25 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. கழுத்து 1.5 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. இதை இப்படி ரவுண்ட் நெக்கு இப்படி கர்வ் பண்ணிக்கோங்க. இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல கையோட ஹாமுல் 3 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. 2.25 இன்ச்சஸ் கூட போதுமானது. நீங்கள் அதில் பைப்பிங் கொடுத்தா கொஞ்சம் துணி தையலுக்கு போகும் இல்லைங்களா, அதனால் நான் தாராளமாக 3 இன்ச்சஸ் வைங்க. நம்ம ஃப்ராக்கு தையலுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம்னா சரியாக வந்துடும். இங்கே செஸ்டோட அகலம் 7.5 வைக்கிறேன். இங்கே 1 இன்ச்சஸ் வச்சு இப்படி ஹாமுல் போட்டு இந்த இடத்துல இடுப்போட இறக்கம் 5 இன்ச்சஸ். இந்த லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த லைனை இப்படி கொடுத்துருங்க. இப்படி கொடுத்துட்டோம். இப்படி ஸ்லாண்ட் பண்ணி இந்த லைனை கீழே சேர்த்துடணும். நம்ம இப்போ இந்த ஃப்ரில்ஸ் அப்படியே உள்கூடி வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்படி வரும் நமக்கு கட்டிங்க. ஃப்ரில்ஸ் கொடுத்துருவோம்.
இதை வந்து நல்லா கர்வ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக கர்வ் பண்ணிவிட்டு இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, கை வளைவு, அப்புறம் இந்த இடம் வந்து கொஞ்சம் இப்படி கர்வ் பண்ணி இப்படியும் பண்ணலாம், இப்படி வளைச்சு யூ ஷேப்புக்கும் பார்ட் ஷேப்புக்கும் நீங்க கட் பண்ணலாம். இவ்வளோ அகலமா அப்படின்னு பார்க்காதீங்க. இந்த இடத்துல இருந்து நம்ம ஃப்ரில் வைக்க ஆரம்பிக்கலாம். இந்த இருங்க, இப்படி சிங்கிள் பீஸ்லாம் இந்த மாதிரி காட்டன்ல நீங்க ஃப்ரில் வச்சு கரெக்டா நமக்கு வந்து 2 இன்ச்சஸ் நெக்கோட அகலம் வர மாதிரி நீங்க ஃப்ரில்ஸ் வந்து வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, இப்படி கரெக்டா நெக்கோட அகலம் வர மாதிரி. அப்படி இல்லைன்னா பேசாம அயனிங் பண்ணிடுங்க, அப்ப நல்லா உட்காந்துரும். இங்க இருங்க, இப்படி இந்த ரெண்டுமே இங்க ஃப்ரில்ஸ் வருது இல்லைங்களா, இங்க வந்து இந்த இடம் வந்து இது மேலே இப்படி வச்சிருங்க. அப்போ கழுத்து வந்து 2 இன்ச்சஸ் நம்ம கட் பண்ணது வந்து அப்படியே கழுத்து நமக்கு கிடைச்சிடும். இந்த ஃப்ராக் இப்படி வந்துடும். அவ்வளோதான். இதில் வந்து நம்ம இன்னுமே வந்து கைக்கு கொடுக்கலாம், கை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ பாருங்க எவ்வளோ ஈஸியாக சுலபமாக அருமையாக சிங்கிள் பீஸாக ஃப்ரில்ஸ் வச்சு ஃப்ராக் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். கட்டிங்கும் ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிட்டோம். இந்த இடம் மட்டும் மேலே மட்டும் இதை ரெண்டுத்தையுமே இப்படி சேர்த்து வச்சு இங்கே ஒரு தையல், இங்கே ஒரு தையல் போட்டு இங்கே ஒரு பட்டன் வைங்க. அப்படி பட்டன் இல்லைன்னா இந்த பக்கம் இப்படி லைட்டாக ஸ்டிச் பண்ணி சேர்த்து இந்த இடத்துல ஒரு எம்ப்ராய்டிங் ஒர்க்கை நீங்கள் பண்ணிவிடுங்க. இதை பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல ஸ்லீவ் வந்து நீங்கள் வந்து பைப்பிங் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா சின்னதாக 2 மடிப்பு, 1 சென்டிமீட்டருக்கு 1 மடிப்புன்ட்டு 2 மடிப்பு மடித்து தைக்கலாம். அதே மாதிரி கழுத்தோட அகலத்துக்கு நம்ம 2 இன்ச்சஸ் விட்டோம்னா அதே 2 இன்ச்சஸ் வந்து கழுத்தோட வளைவு வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த துணியை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிட வேண்டியதுதான். எங்கேயுமே இப்போ கழுத்துக்கு பைப்பிங் கொடுத்துடலாம், நீங்கள் கைக்கும் பைப்பிங் கொடுத்துருங்க. கீழே வந்து ஜருகை இருக்கிறதுனால சென்ட்ரலில் வந்து நீங்கள் வேறு எந்த டெக்கரேஷனும் பண்ண வேண்டியதில்லை. சின்னதாக இந்த இடத்துல வந்து இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ஒரு அழகாக எம்ப்ராய்டிங் ஒர்க்கை நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டி எம்ப்ராய்டிங் ஒர்க்கு, அவ்வளோதான். பைப்பிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஈஸியான பேபி ஃப்ராக்கு சிங்கிள் பீஸ் கட்டிங் வந்து நீங்கள் நல்ல ஈஸியான கட்டிங்கை வந்து தெரிஞ்சுப்பீங்க. எவ்வளோ ஈஸி, 2ஆக மடித்து நம்ம போட்டு ஃப்ரில்ஸ் வச்சு அந்த சென்டர் பாயிண்ட் எடுத்து நெக்குக்கு கட் பண்ணுறோம். 1 வயசு குழந்தைக்கு எப்போவுமே வந்து ஃப்ரண்ட்டில் பேக்கில் 2 இன்ச்சஸ் மேலே 2.5 இன்ச்சஸ்க்கு மேலே போகாதீங்க. பைப்பிங் கொடுத்து தைக்கும் பொழுது ஒரு 1/2 இன்ச்சஸ் நமக்கு உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் 2 இன்ச்சஸ் தான் அந்த குழந்தை கழுத்து சுற்றளவு இருக்கும். இப்போ நீங்கள் குழந்தைக்கு ஓப்பனாக வச்சு தைக்கணும், ஹூக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் இப்படி தைச்சிடுறீங்க இல்லையா, இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் இங்கேருந்து இது வரைக்கும் ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்துட்டு நீங்கள் இந்த இடத்துல ஒரு பட்டன் பட்டி வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இதையுமே வந்து இந்த மாதிரி சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு கயரு நாட்டு பிளாக் கலர் கிளாத்தில் ஒரு சுங்கு மாதிரி நாட்டு மாதிரி இங்கே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அதுவும் வந்து ஒரு மாதிரி நல்லாவே இருக்கும், அழகாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் நாட் கொடுக்கலாம். இல்லைன்னா அப் ஷோல்டரில் 2 பக்கமும் மேலே கட் பண்ணிவிட்டு பைப்பிங் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த பேக் அண்ட் ஃப்ரண்ட் அப் ஷோல்டருக்கு மேலே 2 பக்கம் நாட்டு கொடுக்குற மாதிரி சுங்கு வச்சு தைக்கிற மாதிரி நீங்கள் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்.